கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனி சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் கடவுள் கொள்கை, இஸ்லாமிய மார்க்கத்திலே சுரண்டலுக்கான வழியை முற்றிலுமாக தடை செய்திருப்பது, இஸ்லாமிய மார்க்கத்திலே வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லாமல், ஆன்மீகத்தோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் கூட மார்க்க கடமைகளில் முக்கியமானது என்று வலியுறுத்துவது, இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகள் என்று கடந்த சில நாட்களாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த மனித உரிமைகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் விளக்கமாக, விரிவாக, ஒவ்வொரு மனிதரும் மற்ற மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லா கோணங்களிலும் அலசி ஆய்வு செய்கிறது. இது இந்த மார்க்கத்தில் இருக்கிற தனிச்சிறப்பு. அந்த வகையிலே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், கணவன் மனைவியரிடையே ஏற்படக்கூடிய உரிமைகளை எல்லாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உறவினர்கள் இருப்பாங்க. உறவினர்கள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. தாய், தந்தை, மனைவி, மக்களை தவிர வேற மற்றவங்களெல்லாம் உறவினர்கள் சொல்லுவோம். இந்த உறவினர்களை அனுசரிக்கிற விஷயத்தில் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துற அளவுக்கு வேற எந்த மார்க்கமும் வலியுறுத்தலை. இன்னும் சொல்ல போனா வேற மார்க்கங்கள் இதை பத்தி பேசுறது கூட கிடையாது. உறவினர்னா யாரு? நம்முடைய தாயின் வழியில யாரெல்லாம் சொந்தமா வருவாங்களோ அவங்க நம்முடைய உறவினர்கள். நம்முடைய தந்தையின் வழியில யாரெல்லாம் நமக்கு நெருக்கமா வருவாங்களோ அவர்கள்லாம் நம்முடைய உறவினர்கள். அதான உறவுங்கிறது. தாய் தந்தை வழியா, தாயுடைய வழின்னா சின்னம்மா, பெரியம்மா, சின்னத்தா, பெரியத்தா, சின்னத்தா மக்க, பெரியத்தா மக்க, மாமா, சித்தப்பா, இப்படி பல உறவுகள் இருக்கு பாருங்க. இவங்க தான் உறவினர்கள்னு சொல்றது. இந்த உறவினர்கள் விஷயத்திலையும் கூட ஒரு முஸ்லீமுக்கு கடமை இருக்குது. நான் என்னுடைய தாய் தந்தைக்கு உரிய கடமையை செஞ்சிட்டேன், என்னுடைய மனைவி மக்களுக்குரிய கடமையை செஞ்சிட்டேன், மற்ற உறவினர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அப்படி ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவை முறித்து வாழக்கூடியவன், உறவினர்களை அனுசரித்து வாழாமல் உறவினர்களோடு பகைத்து வாழக்கூடியவன், வெட்டி வாழக்கூடியவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது. இவ்வளவு முக்கியமான சொர்க்கத்துக்காக தான் அவ்வளவு உழைப்பு பண்றோம். நம்ம நேரத்தை ஒதுக்கி வந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அதுக்கு தான். இல்லைன்னா எத்தனையோ பொழுதுபோக்குகள் உலகத்தில் இருக்குது. அப்ப நம்ம ஒரு முஸ்லீமுடைய லட்சியமாக இருக்கிறது சொர்க்கம். அதான் யாரெல்லாம் அடைய மாட்டாங்க என்று பட்டியல் போடும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனையும் சேர்க்கிறாங்க. லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவினர்களை பகைத்து அவங்கள வெறுத்து வாழக்கூடிய ஒருத்தன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அப்போ ஒரு மனிதன் சொர்க்கத்தில் சேருவதற்கு இதெல்லாம் கூட கவனிக்கணும். வெறுமனே இபாதத்து, வணக்கம், தஸ்பீஹ், திக்ரு, ஃபிக்ரு பத்தாது, அதையும் செய்து கொள்ளணும். அதோட சேர்ந்து உறவினர்களுக்கு செய்யற கடமைகள்லையும் கூடுதலாக கவனம் செலுத்தணும். குறைஞ்சபட்சம் பகைக்காம இருக்கணும், குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு எதிரியா இல்லாம இருக்கணும். எத்தனையோ பேர் உறவினர்கள்ட்ட பேச்சுவார்த்தை கிடையாது, சின்னத்தாவோட பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பிகளோட பேசுறது கிடையாது. அண்ணன் தம்பிலாம் கூட உறவு தானே. அண்ணனுக்கு தம்பியோட பேச்சுவார்த்தை கிடையாது, தம்பிக்கு அண்ணனோட பேச்சுவார்த்தை கிடையாது, ஒரு மௌத்து ஹயாத்தில் கூட கலந்துக்கிறது கிடையாது, நல்லது கெட்டதில் அழைக்கிறது கிடையாது. இப்படியாக உறவினர்களை என்னமோ ஒரு எதிரிகள் மாதிரி பகைத்து வாழக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அதுக்கு ஏதோ சில காரணங்கள் இருக்கு. சும்மான்னு பயக்க மாட்டான், ஏதாவது நியாயமான காரணங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கு. இவனை கேட்டா இவன் ஒரு நியாயம் சொல்லுவான், அவனை கேட்டா அவன் ஒரு நியாயம் சொல்லுவான். அப்போ சும்மா யாரும் பகைக்கிறது இல்லை, என்னமோ ஒன்று உங்களுக்குள்ள நடந்திருக்கும். பொண்டாட்டி கூட காரணமா, பொண்டாட்டினால கூட அண்ணன் தம்பியை பகைச்சிருப்பான், பொண்டாட்டினால கூட அண்ணனை பகைச்சிருப்பான். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு காரணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு நிலத்தை இவன் எடுத்திருப்பான், இல்லை அவன் எடுத்திருப்பான், அதில் சண்டையாக போயிருக்கும். இப்படி எல்லாம் கூட ஏற்படும். இதெல்லாம் அல்லது பொண்ணு கொடுக்க மாட்டேன் இருப்பான், என்னம்மா பொண்ணு எடுக்க மாட்டேன் இருப்பான், வெளியில் பொண்ணு எடுத்திருப்பான், மாப்பிள்ளை வச்சிருப்பான், சொந்தத்தில் எடுக்காமல் வெளியில் போய் எடுத்திருப்பான். அப்போ இப்படி என்னமோ ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு பகைக்கிற விஷயம் இல்லை, அவனுடைய உரிமை, இதுக்கெல்லாம் பகைக்க முடியாது. இது மாதிரி ஏதோ சில காரணங்களை கற்பிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், உறவினர்களை பகைக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு ரொம்ப சாதாரணமாக பகைச்சிருவான். நண்பர்களை கூட அப்படி பகைக்க மாட்டான். நண்பர்களுக்கு கூட நட்புன்னு ஒருத்தர் நட்பு வச்சுட்டான்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் சகிச்சுக்கிடுவான்.
நண்பனுக்கு சகிச்சுக்கிறோம் நாங்க, நட்புண்டா அப்படிதான் இருக்கணும். அப்ப நட்பை விட உறவு முக்கியமானது இல்லையா? நட்பு முக்கியம்தான், அதை விட ரத்த சம்பந்தம் இல்லைங்க. இது கூடுதல் முக்கியத்துவமானதாச்சே. அப்ப நான் உறவை முறிக்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடாது. இதுக்காக வேண்டி உறவு முறிக்கணுமா? முறிச்சுக்கிடலாமா? ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பாதித்த ஒரு சம்பவம், அவங்க வாழ்க்கையில ரொம்ப கவலைப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குன்னு சொன்னா, ஆயிஷா நாயகின் மீது ஒரு களங்கம் சுமத்துனாங்களே அந்த சம்பவம் தான். ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த சம்பவம் எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு பிரயாணத்தில் போர்க்களங்களுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரையும் அழைச்சி போவாங்க. ஆயிஷா நாயகி அழைச்சி போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கிட்டு அவங்க புறப்படும் பொழுது ஒட்டகத்தில் ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒட்டகத்தில் பெண்கள் அமர்வதற்காக வேண்டி வெயிலுக்கு படாமல் ஒரு கூடார மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஒரு வீடு அப்படி வைங்களா, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆண்கள் சும்மா ஏறி வந்துருவாங்க. பெண்கள் கொஞ்சம் மென்மையானவங்கிறதுனால அவங்களுக்கு வெயிலுக்கு படாமல் சுகமாக வரட்டுமே அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆயிஷா நாயகி வெளியே போயிருக்காங்க. அந்த வெளியே தானே போவோம், பாத்ரூம்லாம் போகிற அந்த வெளியே தான் போகணும். திறந்த வெளியில் நிற்கும் போது அந்த கட்டண கழிப்பிடமும் அப்போ கிடையாது. அப்போ வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க இருக்காங்களான்னு நினச்சிக்கிட்டு வண்டியை கிளப்பிட்டாங்க. உள்ள ஆயிஷா நாயகி இருக்காங்களான்னு நினச்சி வண்டி புறப்பட்டுருச்சு. ஒட்டகம் கிளம்பிருச்சு. கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. உள்ள ஆயிஷா நாயகி அந்த ஒட்டகத்துக்குள்ளே இருக்கிறதா நினைத்து கொண்டு வண்டி ஒட்டகம் போய்கிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் எப்போவுமே பின்னாடி ஒருத்தர் நியமிச்சுட்டு வருவாங்க. அதாவது ஒரு நாள் பிந்தி புறப்படணும் அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னு கேட்டால் இத்தனை பொருளை விட்டுட்டு போயிடுவாங்க, எதிரிகள் பின்னோக்கி வரலாம். இன்னைக்கு இங்கேருந்து புறப்படுறாங்கன்னா அவர் இங்கே தங்க வச்சு நீ 24 மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துல நீ புறப்படணுமாங்க. ஒரு நாள் பிந்தி அவர் வந்துகிட்டே இருப்பார். 4 நாளில் போய் சேர்ற இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்த மறுநாள் அவர் சேருவார். அப்போ இந்த ஒரு நாள் பின்னாடி ஒருவர், அது அவங்களுடைய ஜாக்கிரதை உணர்வு. அவங்க ஒரு வெறுமனே ஆன்மீக தலைவராக இல்லாமல் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்க. கண்காணிப்பு இருக்கணும். புத்தகத்தில் போகும்போது பொருள்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே போகிற ஜாமான் கிடக்கும், ஏதாவது போட்டு போயிருப்பாங்க. எதிரிகள் பின்னாடி ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வேகமாக வண்டி உரட்டி சொல்லிடுவாரு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நார்மலாக பிரயாணம் பண்ணுவாங்க. இவர் கொஞ்சம் வேகமாக சொல்லிவிடுவார். இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரை நியமிப்பாங்க. அந்த முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான்கிற ஒரு தோழரை அவங்க நியமிக்கிறாங்க. அவர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. இங்கே ஆயிஷா நாயகி நிற்கிறாங்க. எந்த இடத்துல நடமாட முடியாது. இப்படி போச்சு, அந்த மாதிரி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அந்த மாதிரி அது கடைசியாக கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒதுங்கியே இருக்கிறாங்க. தாய் வீட்டில் போயிடுறாங்க ஆயிஷா நாயகி. பிறகு அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அதை கண்டித்து சூரத்து நூறில் அதுக்குண்டே சில வசனங்களை இறக்குறான். இவங்க ஒரு கூட்டம் அவதூறு கொண்டு வந்துட்டாங்க. அவதூறு கொண்டு வரும்போது அவங்க யோசிச்சு பார்த்துருக்க வேணாமா, தங்களுடைய அவதூறுக்கு 4 சாட்சிகளை நிப்பாட்டியிருக்க வேணாமா, ஆயிஷா நாயகி அவங்க பரிசுத்தமானவங்க தாங்கிற ஒரு நிரூபிக்கிற விதமாக திருமறை குர்ஆன் வசனம் அருளப்பட்டு கிட்டத்தட்ட 50 நாட்களா என்ன ஏதுன்னு ஒரே குழப்பம் சமுதாயத்தில். 50 நாட்களுக்கு பிறகு இந்த திருமறை குர்ஆன் வசனம் அருளப்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாயிடுச்சு. இதுல மிஸ்தஹ்னு ஒரு ஆளு, மிஸ்தஹ்னு ஒரு சஹாபி, அவர் இந்த வதந்திகளை பரப்புறதுல முன்னணியில் நின்றார். மிஸ்தஹ் என்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர் என்றால் அபூபக்கர் அவர்களுடைய செலவுல தான் இவர் வாழ்க்கையே ஓடுது. இவருக்காக நிறைய உதவிகள் செய்யறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இவங்க அம்மா குடும்பத்தை கவனிக்கிறதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வதந்திகளை பரப்புனதுல முனாஃபிக்குகளுக்கு ஒரு பங்கு இருந்தாலும் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்தஹ், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்குலாம் ஒரு பங்கு இருந்துச்சு. அவங்கெல்லாம் அந்த இதுல கொஞ்சம் தீவிரமா நின்று இந்த செயலில் நின்று அந்த வதந்திகளை பரப்புனாங்க. அப்ப இத மிஸ்தகுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஆயிஷா நாயகிட்ட அவங்க மகனை கண்டிக்கிறாங்க. அவன் நாசமா போகட்டும், இந்த மாதிரி உன்னைய பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், இவன்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி அவங்க தாயாரே என்ன செய்யறாங்க, அவ்வளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. நேரமே உங்களுக்கு விளங்குது. இதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்டு, ஆயிஷா நாயகி தூய்மையானவங்க வசனம் அருளப்பட்டு உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்போ ஒரு சத்தியம் பண்ணிவிடுறாங்க, இனிமே இந்த மிஸ்தகு 10 காசு கொடுக்க மாட்டேன். மிஸ்தகு மகள் மீது, அபூபக்கருடைய மகள் தான் ஆயிஷா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அரவணைப்புல வளர்ந்தவர்
அவதூறு சொல்றதுல இவர் முன்னணியில் நிற்கிறார். இவரெல்லாம் 80 கசையடி வாங்கின ஆள்ல இவர் ஒரு ஆள். சஹாபாக்கள்லாம் நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்க அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி. இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு 80 சவுக்கடி கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒரு ஆள் இவர், மிஸ்தகம் ஒரு ஆள். அப்ப இவருக்கு உதவியை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டாங்க. உண்மையில இது உதவியை நிறுத்துறதா இருந்தா இது நியாயமான காரணம். நம்ம என்னென்னமோ காரணம் சொல்றோம்ல, அதை விட இது நல்ல காரணம். ஒருத்தருக்கு நம்ம சொந்தக்காரருக்கு செய்யற உதவியை நிறுத்துறதா இருந்தா உங்க வீட்டு பொண்ணு மேல பழி சுமத்துனா நிப்பாட்டலாம்ல, நியாயமான காரணம் தானே. உங்களுக்கு பொண்ணு தரமாட்டேன், உங்க வீட்டு பொண்ணை எடுக்க மாட்டேன்னு சொல்றதை விட, உங்களுக்கு அது தர மாட்டேன் இது தர மாட்டேன்னு சொல்றதை விட, உங்க குடும்பத்து பெண் மீது ஒரு பழியை சுமத்திட்டான்னு சொன்னா அவன் அந்த உறவை முறித்துக் கொள்வது தப்பு இல்லை. அது நமக்கு நியாயமான காரணம். நம்ம மனசாட்சி சொல்லுது நியாயமான காரணம். மிஸ்தக ஒரு தூரத்து சொந்தம் வேற, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நெருங்கிய உறவினர், உறவு அடிப்படையில் அவர் கவனிக்கிறார், இந்த குடும்பத்தை கவனிக்கிறார். அப்ப அவர் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிடுறாரு. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்வான். வசதி உடையவர்கள் அவங்க இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிவிட வேண்டாம். அதை நீங்க அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யுங்க, மன்னித்து விட்டு வழங்குங்கள் சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளின பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னு கேட்டா, உறவுகளை ஒண்ணுமில்லாத காரணத்துக்காகவெல்லாம் நம்ம உறவை பகைச்சிக்கிட்டு இருக்கிறோமே, சொந்தக்காரங்களோட பேச்சுவார்த்தை இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறோம். இங்க இருக்கிறவர்கள்ல ஒரு 25% பேர் அப்படி இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரோட சண்டை இருக்கும். அது இல்லைன்னு நீங்க சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொந்தக்காரரோட உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு சண்டை இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு நாளா இருக்கு? பல வருஷங்களா இருக்கும். 10 நாள் 5 நாளா இல்ல, பல வருஷங்களாக இருக்கும். அப்ப நம்ம உறவுகளை எல்லாம் பல வருஷங்களாக அற்பமான காரணங்களுக்கு அல்ல இது மாதிரி வெயிட்டான காரணமா இருக்கட்டுமே, இந்த மாதிரியான காரணங்களுக்கு எல்லாம் பகைச்சிக்கிட்டு இருக்கிறது பாருங்க, இது கூடாதுன்னு சொல்லுது மார்க்கம். பாருங்க இதுல அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? இதுல ஒண்ணு கிடையாது. நீ சொந்தமத்துல சேர்ந்து இருந்தா என்ன, சேராட்டி என்ன, உனக்கு நன்மை. சேர்ந்து இருந்தா உனக்கு ஒரு இக்கட்டுங்கும்போ அவன் நிற்பான், அவனுக்கு ஒரு இக்கட்டுங்கும்போ நீ நிப்ப. உங்க நன்மைக்கு உள்ளதுதான். அதை என்னமோ அல்லாஹ் என்னமோ தனக்கு உள்ள மாதிரி எடுத்துக்கிறான். இப்படி எந்த மார்க்கத்திலையும் கடவுள் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. கடவுளுக்கு உண்டியல்ல காணிக்க போட்டு அது போதும் கடவுளுக்கு, அப்படித்தான் நினைக்குவார் கடவுள். அல்லாஹ் மட்டும்தான் என்ன செய்யறான், அப்படி நினைக்க மாட்டேங்கிறான். இது என்ன இருக்கு, நீ சொந்தத்துல சேர்ந்தா அல்லாஹ்க்கு என்ன? நீ சொந்தத்துல சேர்ந்தா உனக்கு நல்லது, சேராட்டி உனக்கு கெட்டது. இதுக்கு எதுக்கு சொர்க்கம் தரணும்? உனக்கு சுயநலம், உனக்கு நன்மை அதுல அப்படின்ட்டு போகலாம். அப்படி வேணா நிறைய மார்க்கங்கள் சொல்லணும். அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, மனுஷனுக்கு செய்த எல்லாத்தையும் அவனுக்குங்கிறான். நீங்க நல்லா இருக்கீங்களா, அதுக்கு தானே நான் பாடுபடுறேன், அதுக்கு தான் நான் உங்களை படைச்சிருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க மன நிம்மதியா இருக்கணும். அதற்கான வழிமுறைகளை தவற விட்டுறாதீங்க. தவற விட்டா நரகத்தில் போடுவேங்கிற எச்சரிச்சு அந்த அளவுக்கு சொல்றான். அப்ப மிஸ்தகை பகைப்பதற்கு உரிய அளவுக்கு காரணம் மட்டும் யார்ட்டையாவது இருக்குமா? சொந்தக்காரங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிறது இருக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஃமினின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாத்தின். 3 நாட்களுக்கு மேல இந்த உறவுகளை பகைக்கிறதுக்கு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை, ஹலால் இல்லை. அதிகபட்சமா சண்டையும் போடலாமா? என்ன சண்டை போடலன்னா மனுஷன் கிடையாதுங்க. என்ன மாதிரி ஒன்று சொல்லி கோபம் வரலன்னா மனுஷனாவன்? என்ன மாதிரி ஒன்று நடக்கும்போது கோபம் வரணும், சண்டையும் வரணும். சண்டை வரலன்னா அவன் மலக்கா இருக்கணும். வரும் கோபம் வரும், என்ன தேவை சொல்லிவிடுவோம், போட அவனோட பேச மாட்டேன்ருவோம். அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் இஸ்லாம வச்சுக்கிற கெடு இருக்கு பாருங்க. அந்த மனிதனுடைய இயற்கையான தன்மைகள் பேலன்ஸ் ஆகுறதுக்கு அதுக்கு வச்சுக்கிற கெடு 3 நாள் தான். இஸ்லாத்தினுடைய கெடு என்னது? 3. இதுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தர் மூத்தாக போயிட்டாரு, நல்லா அழுகலாம், ஒப்பாரி வைக்காத வகையில ஒரே கண்ணீர் விட்டுட்டு கிடக்கலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்டா கண்ணீர் அழுதுகிட்டே கிடந்தேன்னு கேட்க மாட்டான். வியாபாரத்துக்கு போகாம படுத்துக்கலாம், வேலைக்கு போகாம இருக்கலாம், கடையை திறக்காம பூட்டி வச்சுக்கலாம். எவ்வளவு நாளைக்கு? அது 3 நாளைக்கு தான். இஸ்லாம் கொடுக்கிற அந்த உன்னுடைய உணர்வுகள் நார்மல் வருவதற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அதிகபட்சமான டைம் எவ்வளவு? 3 நாள் தான். 3 நாட்களுக்கு மேல எந்த மரணத்திற்காக வேண்டியும் துக்கம் கொண்டாடக்கூடாது. 4வது நாள் நார்மல் மனுஷன் ஆயிரணும். நீ யார் செத்து போனாலும் சரி, பொண்டாடி செத்தாலும் சரி, புள்ள செத்தாலும் சரி, அத்தா செத்தாலும் சரி, மகன் செத்தாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது. அதிகபட்சம் எவ்வளவுதான்? 3வது நாள் ஒரு முஸ்லீம் நார்மலுக்கு வந்துடணும். 3 நாளைக்கு வர்றதை நம்ம கையில் இல்லை, நினைச்சுக்கிட்ட வர்றோம் இல்ல. அப்படி மூத்து வந்தோன்னு அப்படிதான் வரும், கவலை வரத்தான் செய்யும். அது கூட வராம இருந்தா சரியா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இறந்த உடனே அழுகுறாங்க. இப்ராஹிம் இறந்த உடனே அழுகுறாங்க. அழுகண்டா கண்ணீர் தார தாரையா வடியுது. அதை வாயினால வேற சொல்றாங்க, அல்லைனு ததுமோ உல் கல்பு யஹ்ஸுனு, கண்கள் ரத்த கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. ஓ இன்னாலி ஃபிராக்கியா இப்ராஹிம் ல மஹ்ஸூனுன்,
இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு ரொம்ப கவலை ஏற்படுத்துதுன்னா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்ல சில பேர் கேட்கறாங்க, நீங்க அழுவுறீங்களே, ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அழுகை உங்களுக்கு கற்பனை பண்ண முடியல. இன்னும் நாங்கெல்லாம் அழுகுறோம், சரி நாங்க சாதாரண ஆளுங்க, நீங்க போட்டு அழுவுறீங்களே, நீங்களும் அழுவோடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரக்க உணர்வை அல்லாஹ் எல்லா மனிதரிடமும் ஏற்படுத்தியிருக்கிறான். இதுல இருந்து எவனும் தப்பிக்க இயலாது. அல்லாஹ் கேள்வி எதுல கேட்பான்னு கேட்டா, நாக்கு நீட்டினா தான் கேட்பான். நாக்கு நீட்டினா என்ன அர்த்தம்? என்னத்தையும் உன்னோட கொண்டு சொல்லி போடுறது, உனக்கு என் மோகன் தானே கிடைச்சான், வேற ஆள் கிடைக்கல முடிஞ்சு போச்சு, ஒரு மீதி அல்லாட்ட கிடைக்கும். வாயை துறக்காம அழுதா தப்பே கிடையாது. வாயை துறக்கணும் என்ன அர்த்தம்? என்னத்தையும் சொல்லிவிடக்கூடாது. ஈமான பறி போற மாதிரி, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அப்ஜெக்ஷன் பண்ற மாதிரி, அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்னு எடுத்துட்டு போறேன், வேற புள்ள கிடைக்கலன்னு கேட்கிற, என் புள்ள தான் கிடைச்சா வேற புள்ள கிடைக்கலையா, என் புருஷன் தானே உனக்கு கிடைச்சான், இப்படி எல்லாம் ஒப்பாரி வைக்கிறது. இதை ஒத்துக்கிற மாட்டான் அல்ல. ஆனா அழுவலாம், போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், அழுவலாம், நினைச்சு நினைச்சு என்ன செய்யலாம், அழுவலாம். எவ்வளவு நாளைக்கு அழுவலாம்? 3 நாளைக்கு அழுவலாம், அது தாண்டி கிடையாது. அதே மாதிரி தான் பகைக்கிறதும் ஒரு கோபத்தில் வர்றது தானே. என்னதையா பண்ணிவிடுவான், உன்னோட கொண்டு பேசிவிடுவான், கோவம் வரத்தான் செய்யும். உன்னோடக்கு நம்ம பொண்ணு தர மாட்டேன்னு இருப்பான், கோவம் வரும். 1 நாளைக்கு கோவப்படலாம், 2 நாளைக்கு கோவப்படலாம், 3 நாளைக்கு கோவப்படலாம். 72 மணி நேரம் தான், அவ்வளவுதான். எப்ப சண்டை ஆரம்பிக்குதோ 72 மணி நேரம் முடிஞ்ச உடனே அப்புறம் சண்டை இருக்கக்கூடாது. இருந்தா மூமினுக்கு ஹலால் இல்ல ஹராம செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப சில ஹராம ஒரு பன்றியை திண்டா கூட அப்பவே முடிஞ்சு போயிடும் அந்த ஹராம். இது நிரந்தரமா ஓடுது வண்டி, ஒவ்வொரு வினாடியும் பேசாம இருக்கிறமே. இது இந்த ஹராம் எப்படிப்பட்ட ஹராம் தெரியுமா? இந்த வினாடி பேசல, அடுத்த வினாடி பேசல, அதுக்கடுத்த வினாடி பேசல, அதுக்கடுத்த வினாடி சண்டை, அதுக்கடுத்த வினாடி பகை, இப்படி 10 வருஷம் தான் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வினாடிகள் வருது. அவ்வளவு பெரிய நீண்ட பாவம் இது. வேற விபச்சாரம் பண்ணா கூட அவ்வளவு நீண்ட நேரத்துக்கெல்லாம் விபச்சாரம் பண்ண மாட்டான். இன்னைக்கு பண்ணுவான், அப்புறம் ஒரு மாசம் சும்மா இருப்பான், அடுத்த மாசம் போய் பண்ணுவான். அதையெல்லாம் விட தாண்டி போயிருந்து பாருங்க. இது இந்த பாவம் இருக்கு பாருங்க. சில நன்மைகள் நிரந்தரமான, தாடி வைக்கிறான் நிரந்தரமான நன்மை. சுண்ணத்தை செய்யறான்னு சொன்னா இந்த நிமிஷமும் சுண்ணத்தை நிலைநாட்டுறான், அடுத்த நிமிஷமும் நிலைநாட்டுறான், அடுத்த நிமிஷமும் நிலைநாட்டுறான். அது மாதிரியான நன்மைகள் இருக்கிறது போல தீமைகள் அது மாதிரியான தீமை இருக்கு. இந்த தீமை அப்படிப்பட்டது. நீங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு பகைக்கிறீங்களோ டெய்லி ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு நிமிஷமும் தப்பு செய்யறீங்க, ஒவ்வொரு வினாடியும் தப்பு செய்யறீங்க. அப்ப அதுக்கு தான் சொல்றாங்க பெருமானார் செய்த ஹராம்ங்கறாங்க. அப்ப ஒரு ஹராமானதை நீங்க செய்ய தவிர்க்க விரும்புறீங்களா இல்லையா, அக்கறை எடுக்கிறீங்களா இல்லையா, அதுக்காக கவலைப்படுறீங்க, அந்த ஹராம செய்யறமே விட்டுறணுமே முயற்சி பண்றோமா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி உறவுகளோட உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இன்னும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்படி போய் சேர்றது? சண்டை வந்துட்டோம்னு சொன்னா சண்டை ஆயிரும், சேருவதற்கு கொஞ்சம் யோசனையா ஆசை இருக்கும், எப்படி போய் சேர்றது, ஒரு பிரச்சனை இல்லை, எப்படி போய் சேர்றது, என்னத்தை போய் கேட்கறது, எப்படி போய் பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு வழி சொல்றாங்க. இதுல இப்படி 3 நாள் ஆச்சா, 3வது நாள் வந்த உடனே என்ன செய்யணும்? சேர்ந்துடணும். சேருவதற்கு வழின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் யார் சிறந்தவர் என்றால், யார் முதல்ல சலாம சொல்லி ஆரம்பிச்சிடறாரோ அவர் தான் சிறந்தவர். பேசுறதுக்கு என்னமாச்சும் ஒன்று வேணும், ஒன்றும் பண்ணவலாம் வேணாம், சோமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்க வேணாம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு போயிரு, வேற ஒன்றும் சொல்ல வேணாம். அப்படித்தான் ஆரம்பிக்கணும். முதல் சண்டை பிடிச்சி சேர்ந்த உடனே அம்புட்டையும் பேசுவாங்களா? படிப்படியாக தான் பொண்டாட்டி சண்டை போட்டா கூட சேரும் போது அது படிப்படியாக தான் சேருவான். வழங்குதா? மொத்தம் அப்படி பழைய சந்தோஷம் வராது. அது சேர்ந்த உடனே நார்மல் ஆகுறதுக்கு அது ஒரு 2-3 மணி நேரம் எடுக்கும். வழங்குதா? அப்பதான் நார்மலுக்கு வருவாங்க. இது நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை போடுவான், சேர்ந்த உடனே அப்படியும் பேசிக்கிற மாட்டான், அப்படியே தயக்கமா இருக்கு, அவனை பத்தி இப்படி பேசிட்டோமே, அப்படி பேசிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, 3 நாள் என்னென்னலாம் பேசிவிட்டோமே. அதனால சேருவதற்கு நம்ம அறியாமல் ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்துக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, ரொம்ப உடம்பு பேச வேணாம், நீ குசலமெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க வேணாம், போய் சலாம் சொல்லுப்பா. சண்டை அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் சார்ந்து அவன் சலாம் சொல்றது எதுக்கு சொல்றாங்க, அவன் பதில் சொல்ற கடமையாயிரும். வேற என்னத்தை சோகமானு கேட்டா அப்படி திருப்பிக்கிடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்ப முடியுமா ஒரு முஸ்லீமா இருந்தாண்டா? வேற எந்த கேட்டாலும் அவன் என்ன செய்யலாம், ஒரு வீம்பு பண்ணலாம். அது ஆரம்பிக்கிறதுக்கு வழி சொல்லி தராங்க. அந்த சண்டை தீரணும்னு சொன்னா எதுல ஆரம்பிச்சு போடு, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கற அவன் கேட்கறான். இவனுக்கு இல்லாட்டாலும் மார்க்கத்துக்காக பதில் சொல்லணுமே, அலைக்கும் சலாம் சொல்லாட்டி சரியா அல்லாட்ட குற்றவாளி ஆயிருவோமே அப்படின்னு என்ன செய்வான், அலைக்கும் சலாம் முகத்தை திருப்பிக்கிட்டு சொல்லுவான். அடுத்த நாள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு உன்னை பார்த்துக்கிட்டு சொல்லுவான். அதுக்கு அடுத்த நாள் அஸ்ஸலாமு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான். அதுக்கு அடுத்த நாள் அவன் டீ சாப்பிட்டு மொபைல் கூப்பிடுவான். முடிஞ்சு வச்ச கதை. அந்த சேர்றதுக்கு வாசல் எப்படி திறக்குன்னு பாருங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கைருஹுமா அல்லதி பதஅ பிஸ்ஸலாம், யார் சலாத்தை கொண்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி சேர்றதுக்கு முன்முயற்சி எடுக்கிறானோ அவன் தான் 2 பேர்ல சிறந்தவன். 2 பேரும் குற்றவாளி இல்லாம போயிருவாங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா. அதுக்கு யார் முன்முயற்சி எடுக்கிறானோ அவனுக்கு ஒரு தரஜா கூடுதலான அந்தஸ்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இப்படி சொந்தக்காரங்களை அனுசரிக்கணுங்கிறதுக்கு இவ்வளவு இலக்கணமா?
எந்த மார்க்கத்தை நீங்க பாப்பீங்க? எந்த மார்க்கத்தில் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தத்துவங்களை சட்டத்துங்களை பார்க்க முடியும்? அப்ப உறவினர்களோடு அப்படி அனுசரிச்சு எல்லாரும் அப்படி உறவை சேர்த்து வாழ்ந்தான்னு வைங்களேன். பிச்சைக்காரன்னு தெருவுக்கு வர மாட்டாங்க. பிச்சை எடுக்க வர்றான, இது ஒரு ரோட்ல ஒருத்தன் பிச்சை எடுக்க வர்றான்னா கொஞ்சம் நீங்க டீப்பா சிந்திச்சு பாருங்க. இந்த பிச்சைக்காரனுடைய சொந்தக்காரன்ல எவனாச்சும் ஒருத்தன் வசதியா இருப்பான். எந்த பிச்சைக்காரனுக்கும், எந்த பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனை சுத்தி கித்தி பார்த்த எவனா ஒருத்தன் நல்லா இருப்பான். கவனிக்காதனாலதான் வர்றான். ஒவ்வொருத்தரும் இந்த உறவுகளை அனுசரிச்சு அனுசரிச்சு வாழ்றதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு வைங்க, தெருவுல கையேந்திர கூட்டம் இருக்காது. நான் என் குடும்பத்தில் ஒரு 40 பேரை நான் பாத்துக்கிறேன், என்னை மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 40 பேரை பாத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தில் அந்த உறவினர் அந்த குலத்துல யாரும் வெளியே வர மாட்டான்ல, கையேந்த மாட்டான்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி உறவை அனுசரிக்கணும் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் கூட அடிபட்டுரும். இந்த சமுதாயம் ஒரு தலை நிமிர்ந்து நிற்கும். பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. பள்ளிவாசல் நிக்கிறாங்களே, இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தூரம் ஆழமா விசாரிச்சீங்களா அவங்க எல்லாம் பெரிய வசதியான ஆட்களா இருப்பாங்க. குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரன் பெரிய பெரிய கம்பெனி ஓனரா இருப்பான். கவனிச்சிருக்க மாட்டான். இறையச்சம் இல்லாம சொந்தக்காரங்களை கவனிக்கிறதுங்க மார்க்க கடமைங்கிறது விளங்காம பந்தாவுக்கு பெருமைக்காக வேண்டிய நோட்டீஸ் அடிச்சு விட்டு அது மாதிரி உதவி செய்வானது சொந்தக்காரங்களுக்கு செய்ய மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப அப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறிய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் பாருங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இது குர்ஆன்ல ஒரு வசனம். நீங்கள் விரும்புவதை செலவு செய்யாத வரை அல்லாஹ்விடத்தில் நீங்க நன்மை அடைய மாட்டீர்கள். அதான் நம்மள்ட்ட விரும்பக்கூடியது ரொம்ப நிறைய இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நமக்கு எதெல்லாம் விருப்பமோ எல்லாம் தெருவுலகி போட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அர்த்தம் கிடையாது. நீங்கள் விரும்புவதை செலவு செய்யாத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள்னா, ஒரு மனிதன் போட்ட சட்டையை தான் கொடுப்பான், புதுசா எடுத்து கொடுக்க மாட்டான். அவன் போட்டிருந்த சட்டை கொஞ்சம் அழுக்கா போயிருக்கும், புதுசா எடுத்திருப்பான். இந்த சட்டை இப்ப தேவையில்லைன்னு இருக்கும், ஒரு ஆள் கொடுக்குவான். விரும்பினதை கொடுக்கல, இவன் வேணாங்கிறத கொண்டு கொடுக்குறான், வேணுங்கிறத கொடுக்கல. இது தப்பு ஒண்ணும் கிடையாது, இதையும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அவன் கொடுக்கக்கூடியதுல என்ன இருக்கணும்னா, அவன் ரொம்ப விரும்புறான் பாருங்க, அப்படி ஒன்னும் கொடுக்கணும். விரும்பின எல்லாத்தையும் கொடுக்க வேணாம். நம்ம விருப்பமான ஒரு 100 பொருள் இருக்கணும் வைங்களேன், விருப்பம் இல்லாதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப விரும்புறோம்ல, இது மேல ரொம்ப எனக்கு விருப்பமா இருக்குது, இது மாதிரி ஒரு 10 பொருள் நான் விரும்புறேன், இது மேல ஒரு சட்டை மேல ஒரு பேனா மேல ஒரு கடிகாரத்தின் மேல ஏதோ ஒன்று விரும்புறேன், எதையோ ஒன்று கொடுத்து பண்ணும். விரும்புனதை அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி, அப்ப அல்லாஹ் விரும்புனதை நான் இவ்வளவு விரும்புறேன், அதுல உன்னை பார், உனக்காக நான் கொடுக்குறேன் இப்படின்னு ஒன்று கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே அபூ தல்ஹாண்டு ஒரு சஹாபி, அவர் நல்ல வசதியான ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, விரும்புனதை கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்கிட்ட இருக்கிற நிறைய சொத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். என்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லயே ரொம்ப எனக்கு விருப்பமானது இந்த பைருஹான்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு தோட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன், பெரிய தோட்டம். அது எந்த அளவுக்கு பெரிய தோட்டம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அங்க உள்ள சுவையான தண்ணீருக்காக வேண்டி அடிக்கடி அங்க போயிட்டு வருவாங்க. அது மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்புலயே அது இருந்துச்சு. அப்ப இப்ப அது மஸ்ஜித் நபவில அநேகமா சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த இடம் விஸ்தீர்ணப்படுத்தி இந்த இப்போ பார்க்க முடியாது. அந்த காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஏத்தாப்புல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க, நல்ல தண்ணி வேணும்னா அதுல உள்ள கிணத்துல நல்ல தண்ணி இருக்குமா, அதுக்கான இந்த தோட்டத்தில் போய் குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு தோட்டம், எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள. இல்லைன்னா பாலைவனத்தில் என்ன விளையுமோ அதான், அதுக்கு நெல்லுலாம் விளையும், கரும்புலாம் விளைங்கிற கூடாது. அந்த நாட்டில் என்ன உற்பத்தி ஆகுமோ அது நல்லா உற்பத்தி ஆகும். அது மாதிரியான ஒரு தோட்டம். அவர் சொல்றாரு, எனக்கு உள்ள சொத்துலையே நான் ரொம்ப விரும்புறது இதைத்தான். அவர் சொல்றாரு, நான் ரொம்ப விரும்புறது எது, இதைத்தான் விரும்புறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், விருப்புனதை தர்மம் செய்யாத வரை நன்மை அடைய மாட்டீர்கள் வசனம் சொல்லுது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவற்றில் இருந்து கொஞ்சத்தையாச்சு, எல்லாத்தையும் சொல்லு, மிம்மான்னு தான் சொல்றான் அல்லாஹ். மிம்மான்னா விரும்புவற்றில் கொஞ்சத்தையாவது, நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடியவற்றில் எதையாவது செலவு செய்யாத வரை நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்ப நான் விரும்பினால என்னத்தையா செலவு செய்யணும், நான் ரொம்ப விரும்புறேன் அந்த தோட்டத்தை, இதை நான் தாங்க தர்மமா உங்கள்கிட்ட தந்துடுறேன், என் தோட்டத்தை நீங்க வச்சுக்கிறீங்க, நீங்க வச்சு எந்த தர்ம பணிக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திக்கிறீங்க. நானா கொடுக்கறத விட உங்களுக்கு நல்ல பணி எதுன்னு தெரியும், நீங்க எந்த நன்மைக்கு வேண்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, இந்தாங்கன்னு சொல்லி தோட்டத்தை என்ன செய்யறாரு அவரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ராக்க மாலுன் ராபிஹுன், அது ரொம்ப லாபமான சொத்துல பாது, நீ அதை கொடுக்குறங்கிறிய, அவளுக்கு தாங்க முடியல. அந்த அவர்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப ப்ராஃபிட்டான பொருள், அது ரொம்ப லாபம் தரக்கூடியது. அப்ப அப்படி சொல்றாங்க, ராக்க மாலுன் ராபிஹுன், என்ன ரொம்ப லாபம் கிடைக்குமா, அதுல நிறைய பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகுது,
மற்ற எல்லாத்தையும் விட நல்ல அழகான செழிப்பான அந்த மண்ணுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, சில மண்ணுக்கு தனி வெயிட் இருக்குது, அந்த மண்ணில் இது பண்ணாலும் உற்பத்தி ஆகும், அந்த மாதிரியான மண். அப்படி ஒரு சொத்தை கொண்டு கொடுக்குறேங்கிறியப்பா, வேற ஏதாவது விரும்பினதை கொடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் ரொம்ப விரும்புறது தான் கொடுப்பேன். அவர் சொல்றாரு, அதிகமான லாபத்தினால தான் விரும்புவான் ஒருத்தன் விரும்புறதுன்னு சொன்னால் லாபம் அதிகமாக இருந்ததுன்னு விரும்புவான். நான் விரும்பி தான் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். அதிகமான லாபம் உள்ளது தான், அதுதான் மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், சேரணும் அப்படின்னு சொல்லி நான் தர்மமாக தந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதுதான் கொடுக்க போறியா? ஆமாம், இதுதான் கொடுக்க போகிறேன். சரி, அப்படின்னா நீ தர்மம் என்கிட்டலாம் தரவானா, உனக்கு உறவினர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துரு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தர்மம் செய்கின்ற உடனே அப்போ என்ன செய்கிறாங்க, அமரஹு அன் யஜஅலஹு ஃபில் அக்ரபீன், உறவினர்களுக்கு நீ இதை ஆக்கிக்க. சொந்தக்காரங்க தானே, சித்தப்பாக்கு பாதி சின்னம்மாக்கு பாதி கொடுத்துட்டு போ, அதான்ப்பா தர்மம். தர்மத்தை எங்க கொடுக்க சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக விரும்பினதை செலவு செய்யணும்னா எங்க செலவு செய்யுங்க, சொந்தக்காரங்களுக்கு முதல்ல செலவு செய்யுங்க. உன் சொந்தக்காரங்களுக்கு இதை ஆக்கிக்க. அவ்வளவு பெரிய சொத்து, விலை மதிப்புள்ள ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்காக வந்து கொடுக்குறேங்கிறாரு. அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யறதுல போர்க்களத்தில் பயன்படுத்திக்கிற முடியாத அல்ல, அசாபு சுபாக்கள் திண்ணையில் சோத்துக்கு வழி இல்லாமல் எவ்வளவு பேர் கிடக்குறாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வறுமையை தீர்க்கிறதுக்காக வேண்டி குடு அதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஆளத்தாப்ப தேடிக்கிட்டு இருக்கிறேன், பள்ளிவாசல் நிறைய பேர் கிடக்குறாங்க சோத்துக்கு வழி இல்லாம, நானே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சொல்லலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொந்தக்காரங்களை போய் பாரியா, என்ன தர்மம் செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்காக செலவு செய்யறான்னா முதல் எங்க செய்யுங்க, உறவினர்களை போய் பாப்பியா, என்ன உலகத்துக்கு செய்ய வந்துட்ட, ஒவ்வொருத்தரும் சொந்தக்காரனை கொண்டு அப்புறம் உலகத்துக்கு வேற ஒருத்தன் செய்யணுங்கிறேன். அப்ப நீ உறவினர்களுக்காக இதை நீ ஆக்கி கொண்டு சொல்லி அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை உறவினர்கள் அல்லாஹ்வுடைய உங்க சொல்லுப்படி என் உறவினர்களுக்கு அதை கொடுத்துட்டேன், உறவினர்களுக்கு நான் வச்சுக்கிட்டேன், நான் எனக்கு உள்ளது இல்லை, இது கொடுத்துறாரு. அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், உறவினர்களை அனுசரிக்கிற விஷயம் எவ்வளவு முக்கியத்துவமானது. இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அதுதான் இலக்கணம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு இலக்கணமே இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி உறவினர்கள் அனுசரிக்கணும். இந்த பகை வந்தாலும் பகைச்சிக்கிற கூடாது, 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க கூடாது, அதை பகைச்சி இருக்கிற நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அது மாதிரி அந்த செலவு செய்யறதா இருந்தா கூட உறவினர்களுக்கு செலவு செய்வதற்காக வேண்டி என்ன செய்யணும், அதை பண்ணணும்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் பாருங்க ஒரு சம்பவம், இந்த உறவினர்கள்ல இப்னு மஸ்ஊத் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய சஹாபி. இந்த இப்னு மஸ்ஊத் பெரிய அறிஞர், நிறைய, அவருடைய மனைவி ஜெயினப் வந்து நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க பேர் நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் இருக்குது. இவர் கொஞ்சம் வருமானம் இல்லாதவர். அப்படி இருக்கும்ல சில குடும்பங்கள்ல, முன்னாடி கை ஓங்கி இருக்கும், புருஷன் கை டவுனா இருக்கும், வருமானத்தில் சொத்துல எல்லாம் அப்படி இருக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான வெளியீடு, மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அந்த மாதிரியான இப்னு மஸ்ஊத் ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மாவுக்கு நிறைய இருக்கு, வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பெருநாள்ல வந்து மக்களுக்கு உரை நிகழ்வாங்க. பெண்கள் பகுதிக்கு போய் அவங்களுக்கு உரை நிகழ்த்துவாங்க. அப்ப இந்த மைக்கெல்லாம் கிடையாது, கேட்காது. அதனால மைக் இருந்தால் ஒரே எல்லாத்தையும் சேர்த்து உரை நிகழ்த்தலாம். உரை நிகழ்த்துறாங்க பெருநாளைக்கு, பெண்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, கூட்டம் அதிகமாக போச்சு, அவ்வளவு தூரத்துக்கு எட்டல பேச்சு. அப்ப உரை நிகழ்த்தி முடிச்ச உடனே பெண்களுக்கு கேட்கலன்ற உடனே அங்க போய் பெண்கள் பக்கத்தில் போய் நின்று கொண்டு அங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க, தர்மம் செய்யறதை பத்தி வலியுறுத்துறாங்க. இத்தக்குன்னார உலோபிஷிக்கு தம்ரா, நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். தர்மத்தின் மூலமா தான் காத்துக்கிற முடியும், வெறும் வழிபாட்டின் மூலமா காத்துக்கிற முடியாது. நீங்க கொடுக்கிறது பெரிய அளவில் இருக்குன்னு தேவையில்லை, ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுக்க முடியும், அதையாவது கொடுங்க, கொடுத்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு நிறைய இருக்கு பாருங்களேன், சொத்து இருக்கா, தர்மம் செய்ய சொல்லிட்டாங்களே, தர்மம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கழட்டி போடுறாங்க. அந்த சபையில காதில் உள்ள கழுத்துலாம் கழட்டி போடுறாங்க. இந்த அம்மா ஒண்ணுமே போடலை. எல்லாம் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க பிலால் நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் இங்க உள்ள இருக்கிறாங்க, போய் ஜெயினப் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஜெயினப், உங்க பேர் ஜெயினப். ஜெயினப் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் ஜெயினப் தான்.
எந்த ஜெயினபுப்பா? யாருப்பா? எந்த ஜெயினப்பா? இப்னு மசூதே மனைவி ஜெயினபு. என்ன விஷயமா வந்திருக்கிறாங்க அப்படின்ன உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட பிலால்கிட்ட கேட்டு விட்றாங்க, என்ன விஷயம்னு கேளு. அவங்க அங்கேருந்து கேள்வியை சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு நல்ல வசதி இருக்குது, எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தர்மம் செய்கிறத பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்கிறீங்க, நானும் தர்மம் செய்ய ஆசைப்பட்றேன், ஆனால் என் புருஷனுக்கு ஒரு வசதியும் இல்லை, நான் என் கணவருக்கு தர்மம் செஞ்சுட்டான், நான் கொடுக்க வேண்டிய தர்மத்தை என் கணவருக்கே நான் செஞ்சுட்டேன்னு வைங்க, அப்போ தர்மம் செஞ்ச நன்மை எனக்கு கிடைக்குமா? அதான் கேள்வி அப்படின்னு அந்த அம்மா கேட்டு விடுது. கொடுக்க ஆசையாகவும் இருக்குது, அதே நேரத்தில் என்ன செய்யணும், இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும் அங்கிட்டு போகணும்னு நினைக்குது அந்த அம்மாவுடைய நல்ல ஒரு சிந்தனை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு விடுறாங்க. அப்போ பிலால் அம்மா அந்த மாதிரி கேட்குது, ஜெயினபு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க, வசதி இருக்குது, அதையும் அடுத்தாளுக்குள்ள கொடுக்க நம்ம குடும்பத்தில் பண்ணிக்கலாம்ல, என் கணவர் வசதியாக இருந்தால் பரவாயில்லை, என் கணவருக்கு நான் கொடுத்தேன்னா அவருடைய அக்கா தங்கச்சிருந்தா அவர் கொடுத்துக்குவார்ல, என் கணவருக்கு நான் கொடுத்துட்டேன்னா அவருடைய வகையராக்களுக்கு அவர் கவனிச்சுக்கிடுவார்ல, அதுக்காக நான் கொடுக்கலாம் தானே அப்படின்ன உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லக்கி அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ரு சதகத்தி, அப்படி நீ கொடுத்தாயானால் நீ உறவை அனுசரித்த கூலியும் உனக்கு இருக்கிறது, தர்மம் செஞ்ச கூலியும் இருக்கிறது. கொடுக்கலாமான்னு அவங்க கேட்குறாங்க. கொடுக்கலாமாவா? டபுள் பரிசு கூலி இருக்குது, என்ன கொடுக்கலாமான்னு கேட்குற? அதுக்கு தான் கொடுக்கணும், அதுதான் முதலிடம், அதுக்கு தான் முதல் அந்தஸ்து கொடுக்கணும். போ நல்லா கொடு. நீ சொந்தக்காரங்களை அனுசரிச்சேன்னு ஒரு கூலி உனக்கு எழுதப்பட்டுரும், தர்மம் செஞ்சேன்னு ஒரு கூலி எழுதப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுல எதுக்கு இதை சொல்ல வரணும்? யார் யாருக்கெல்லாம் கொடுக்க நமக்கு மனசு இழகுது, பேப்பர்ல பேர் வரணும்னா யாருக்கு வேணாலும் என்ன செய்யறோம், ஒரு வீணானதுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துட்றாங்க. ஒரு ஆடம்பரமான கச்சேரி, அதுக்கு வழங்கு ஒரு ஸ்பான்சர் செய்வார் இவர்னு பேர் வந்துச்சுன்னா போதும், அதுக்காக வேண்டி அவர் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பான், 5 லட்சம் ரூபாய் கொடுப்பான். எதுக்கு? இந்த பேப்பர்ல பேர் வர்றதுக்காக வேண்டி. அல்லது போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க, அந்த கொடை வள்ளலே வருக தாங்க. அவன் சொந்தக்காரன் பட்னியா பிச்சை எடுத்துப்பான், தெருவில் சொந்தக்காரன் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருப்பான், குடிசை ஒழுகும். இவர் பள்ளிவாசல் காங்கிரீட் போட வந்துருவாரு, அல்லாவுக்காக இல்ல, விளம்பரத்துக்காக வேண்டி யாரு இவரு? அதுல எழுதிப்பாங்க, டீப் லைட்ல எழுதுறான, 20 ரூபாய்க்கு டீப் லைட் வாங்கி கொடுத்துட்டு இவன் உபயோகம், ஒரு டீப் லைட் பெரிய தர்மமா, ஒரு டீப் லைட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுல வெளிச்சத்தை பாதி மறைக்கிற மாதிரி என்ன செய்யறான், பெருசா எழுதி வச்சு போடுறான், இன்னார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பெருமைக்காக வேண்டி என்னென்ன வீணான ஹராமானதுக்கு செலவு செய்யறீங்க? மார்க்க அனுமதிச்சது செலவு செஞ்சாலும் அதை உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்காக செஞ்சிருக்கிறீங்க. உங்களை வள்ளல்னு சொல்லணும், உங்களை 4 பேர் பாராட்டணும். சொந்தக்காரனுக்கு கொடுத்தா தெரியாது, எதுக்கு அடுத்தாலும் கொடுக்க ஆசைப்படுறான் தெரியுமா? சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா கியூல நிக்க வச்சு தொழில் படி கொடுக்க முடியுமா? சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா அவனுடைய மரியாதையோட தானே கொடுப்போம். எங்க சித்தப்பாவுக்கு நான் கொடுக்க நினைச்சேன்னா எல்லாரும் நிக்க வேண்டிய வாசல் சொல்ல முடியாதுல்ல. இப்ப சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா வெளியில யாருக்கு தெரியும் நான் வள்ளல் எப்படி எனக்கு பேர் கிடைக்கும்? அதுக்கு தான் அடுத்தால கொடுக்குறான். வள்ளல் பேர் அல்லாவும் கொடுக்கல, இவனுக்கு தேவை வள்ளல், கொடை வள்ளல் பட்டம். அவன் இந்த கொடை வள்ளல் பட்டம் வேணுங்கிறதுக்காக வேண்டி யார் யாருக்காக கொடுக்குறான்? சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா அந்த சொந்தக்காரன் கொடுத்தவனுக்கு வாங்கணும்னு தெரியும், அல்லாவுக்கு தெரியும், 3வது யாருக்கும் தெரியாது. அப்ப அதை விரும்ப மாட்டேங்கிறான். இதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிற மாட்டேங்குது. இப்பெல்லாம் நடக்காத, சொந்தக்காரங்களுக்கு கொடு. அதுல இஹ்லாஸ் கூட இருக்கும். சொந்தத்தை கவனிச்சது ஒண்ணு இருக்குது, இந்த வீண் பெருமை பந்தா எதிர்பார்க்க மாட்டோம். இன்னொன்று இருக்குது, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டு சொன்னா நன்றி எதிர்பார்க்க மாட்டோம். சைக்காலஜிக்காக மனோதத்துவ ரீதியாக எவனோ ஒருத்தன் கொடுத்தா தான் நான் ஒன்று கொடுத்தேன் பாரு அப்படின்னு எதிர்பார்ப்போம். நம்மளை கண்ணோடு சிரிக்கலன்னு வைங்க, 100 ரூபா கொடுத்தா பார்த்து சிரிக்கல அப்படிமோ. சொந்தக்காரனை கொடுத்து அவன் சிரிச்சாலும் சிரிக்காட்டாலும் சொந்தத்துக்காக சிரிக்கிறான், அப்படி எடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்குன்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுனால இஹ்லாஸ் இருக்குது, தூய்மை இருக்குது, இறை திருப்தி மட்டும் நாடுவது அதில் அடங்கி இருக்குது. அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் தர்மம் செஞ்சாலும் சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க. முதல்ல அபூக்க சும்மம், அவங்க முதல்ல தாய், அப்புறம் தகப்பன், அப்புறமேல யாரை நீ பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறாரே அவன், யார் உன் தாய் வழியில் நெருக்கமோ அவங்க, அப்புறம் தந்தை வழியில் யார் நெருக்கமோ அவங்க, அப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றது காரணம் உறவினர்களை அனுசரிக்கணுங்கிறது தான். இது ஒரு மனித உரிமைகள்ல இது உறவினர் என்பதும் மனிதர்கள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு உறவினர்கள் இருப்பாங்க. இதையெல்லாம் அனுசரிக்கணும். எந்த மார்க்கத்தில் இதெல்லாம் உண்டுமாங்க? எந்த மார்க்கத்திலேயாச்சும் இப்படி இதையெல்லாம் கவனிப்பான்? மார்க்கத்தில் ஆன்மீகவாதிக்கு தான் வேலை. அவன்கிட்ட கொண்டே காலில் விழுந்து காணிக்க போட்டு வந்தா கதை முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் சொல்றாங்க. இதையெல்லாம் போட்டுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க கவனிக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இது ஒரு வகை உறவினர்கள் அனுசரிக்கிறது. ஏன்னா நிறைய நாட்கள் கொஞ்சம் தான் இருக்குது, வேக வேகமாக சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாள் ஓடி போச்சு. பாருங்களா, ஒரு நாளைக்கு 2-3 செய்தியை சொல்லணும் போல இருக்கு. அவ்வளவுக்கு நாள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஆயுள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்ப அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மனித உரிமையில அதாவது தாய் தந்த போங்க நிறைய போங்க போங்க நிறைய ஷார்டேஜ் இருக்குதான். உறவினர்களுக்கு கொடுக்கறதுக்கு போகாத இதுக்காக உறவினர்களை பாட்டுறாதீங்க. இது இந்த பணிகளை செய்வதற்காக உங்களுக்காக கொடுத்துக்கிறீங்க. இது கொடுப்பது உங்களுக்கு, நீங்க உட்காருவதற்கு, நீங்க உங்களுக்கு ஃபேனு கரண்ட் இது சேரு அதுக்கு தான் உங்களுக்காக உள்ள செலவு அது. அப்புறம் இது ஒண்ணு. அப்ப தாய் தந்தை கணவன் மனைவி இந்த மாதிரி சொந்தம் பந்தம் இதுகளை எல்லாம் நீங்க அனுசரியுங்கள் என்று சொல்வது இது ஒரு மனித உரிமைகளை பத்தி இஸ்லாம் பேசுது. இன்னொரு உரிமையை பாருங்க, இது உலகத்துல எவனும் சொல்லாது. உலகத்திலேயே எந்த மார்க்கத்திலையும் லேசா கூட சொல்லப்படாத விஷயம். இந்த சொந்தத்தை ஏதாவது அவனுக்கு தோணும். அதாவது சில பேருக்கு தான் அறிவுரை சொல்லணுமே தவிர மற்ற பேருக்கெல்லாம் என்ன செய்யும், அந்த ரத்தம் ஓடும். நம்ம சொல்றோம், நம்ம மாமா நம்ம மச்சான் நம்ம கொடுக்காம அப்படிங்கிற வந்துடும். இது சொல்லாமலும் கூட சில பேர் கடைபிடிக்கிற விஷயம் இப்ப சொன்னது. ஆனால் இஸ்லாம் ரொம்ப சொல்லி இருக்குது சொந்தக்காரங்களை அனுசரிக்கிறது. இன்னொன்னு என்ன தெரியுமா, ஒரு மனுஷனை குடியிருக்கிறோம்னா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான். பக்கத்து வீடு எது, பக்கத்து வீடு என்பது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எத்தாப்புல ஒன்று, ஏற்கனவே 3 பக்கத்து வீடு வந்துடும் ஒரு மனுஷனுக்கு. பேக் சைடில் அது பக்கத்து வீடாக நமக்கு தெரியாது இல்லையா. ஏத்தாப்புல உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான், இந்த பக்கம் உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன், இந்த பக்கம் உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப நம்ம பக்கத்து வீட்டோட நம்ம இருக்கிறோம் பாருங்க. பக்கத்து வீட்டாருக்கு நமக்கு என்னங்க இருக்குது, பெரும்பாலும் கிராமங்களில் வேண்டாம் சொந்தங்களா இருக்கும். பக்கத்து வீடுனா என்ன இருக்கு, ஏன்னா ஒரு வீட்டை 2 குண்டாக்கி அண்ணன் அங்கிட்டு இருப்பான் தம்பி அங்கிட்டு இருப்பான். நகரங்களில் பக்கத்து வீட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இருக்காது. சொந்தமா இருக்காது. ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஒரே மதத்துக்காரங்களா கூட இருக்க மாட்டாங்க, எந்த ஒரே மொழிக்காரங்களா கூட இருக்க மாட்டாங்க. பலரும் இருப்பாங்க. இந்த பக்கம் குஜராத்திக்காரன் இருப்பான், இந்த பக்கம் மராட்டியக்காரன் இருப்பான், அந்த பக்கம் ஒரு ஐயர் இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு செட்டியார் இருப்பாரு. இப்படிதான் இருக்கும். இன்னொரு நடுவில் ஒரு முஸ்லீம் இருப்பான். இதுல யார் வேணாலும் இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அவன மனுஷன் தானே மனித உரிமைகள்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்பதற்கு இந்த உரிமை இருக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட உள்ள உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன உரிமை இருக்குது என்பதை ஜிப்ரீல் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாசால ஜிப்ரீல் யூசினி, ஜிப்ரீல் திரும்ப திரும்ப பக்கத்து வீட்டுக்காரனை பாத்துக்க, பக்கத்து வீட்டுக்காரனை பாத்துக்க, பக்கத்து வீட்டுக்காரனை பாத்துக்கன்னு சொல்லுவாராம். அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இவர் இப்படி சொல்றதை பார்த்தா கடைசியில் சொத்துல பங்கு கூட சொல்லுவார் போல இருக்க அப்படின்னு நான் நினைக்கும் அளவுக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் ஜிப்ரீல் இப்படி இருந்தது ரொம்ப வலியுறுத்துறத பார்த்தா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் செத்து போயிட்டா என் சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் போல இருக்க, என்னுடைய வாரிசாக ஆக்கி விடுவாரோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு அண்டை வீட்டாருடைய உரிமையை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தினார்கள், வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் இருக்கிறவனோட பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்க, உங்க வாழ்க்கை நரகம் தான். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒழுங்கு அமையல என்று சொன்னா அவனோட ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட வேண்டி வரும். ஒரு ஆணி அடிக்கும், நம்ம செவர்தான் ஆணி அடிப்போம், டொக்கு சத்தம் கேட்கும், அட தூங்க முடியல ஏன்டா அப்படி பண்றீங்கம்மா. இது ஒரு தேவையா, நிம்மதி இருக்குமா ஏதாச்சும்? அண்டை வீட்டுக்காரனோட ஒரு விவகாரம் இல்லாத வரைக்கும் பேச மாட்டான். விவகாரம் ஆச்சுன்னு வைங்களேன், உங்க வீட்டு பிள்ளைங்க சத்தம் போட்டாலும் இந்த இப்ப நவீன யுகத்துல பக்கத்து வீடு இப்படியும் கூட வந்துருச்சு. பக்கத்து வீடுங்கிறது மேலுங்கிலுமா கூட வந்துருச்சு. அந்த காலத்துல மாடி கிடையாது, குடிசையில பக்கத்து வீடு இப்படித்தான் இருக்கும். இப்ப நவீன காலத்துல மேலையும் கீழே மாறிச்சுன்னு வைங்க, மேல நம்ம புள்ள குதிச்சா கீழே உள்ள என்ன செய்வான், இந்த அறிவு கட்டவன மனுஷனா என்னடா ஏன்டா குதிக்கிறீங்க, பிள்ளைங்களை குதிக்கிறதுக்கு நம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கணும், நிம்மதி இருக்காது. அப்ப இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நடக்கக்கூடிய முறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீ சந்தோஷமா இருக்கணும், டென்ஷன் இருக்க கூடாது மனுஷனுக்கு, அவன் அழகா நிம்மதி அவன் மாட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்படி ஓடணும்னு சொன்னா முதல்ல நீ பார்க்க வேண்டியது பக்கத்து வீட்டை பார்த்துக்க. அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்துலுபுல் ஜார கபலத்தார், ஊடு தேடுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரனை முதல் தேடிக்க. ஒரு ஊட பார்க்க போனோம்னா காலி வீட்டை மட்டும் பார்த்துடக்கூடாது, இங்கிட்டு இருக்கிறவன் யாரு இங்கிட்டு இருக்கிறவன் யாரு அதை பார்க்கணும். அவன் குடிகாரனாவோ மோசமானவனாவோ பொறுக்கியாகவோ இருந்தான்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. முதல்ல என்ன பார்க்கணும், இந்த பக்கம் யாருங்க இருக்கா, இந்த பக்கம் யாருங்க இருக்கிறா, இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்கலாமா, அதை யோசிக்கணும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் போய் உட்கார்ந்தா நமக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு அரபில் ஒரு பழமொழி, இது ஹதீஸ் இல்ல. உத்துலுபுல் ஜார கபலத்தார், வீட்டை தேடுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரனை தேடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹதீஸ்லையும் அந்த நோக்கம் தான். ஹதீஸ்லையும் அண்டை வீட்டுக்காரன் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா நிம்மதி போயிடும். கோடி கோடியா பணம் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சா நம்ம தூங்கடமாக்கி விடுவான். பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சான்னு சொன்னா ஜன்னல் வச்சு திறக்க முடியாது, ஜன்னல் வைக்க முடியாது, கேஸ் போட்டு விட்டுருவான். ஜன்னல் பார்க்க திறக்காது, என் பக்கம் முடிஞ்சு வச்சாக்காத அடைச்சிக்கிற வேண்டியதான், காத்தே வராது, செஞ்சு விடலாம்ல.
மொட்டை மாடி கட்டணம் இருப்போம், மேலே ஏறி பாத்ரூம் பார்க்க போறான், இந்த கேஸ் பட்டான்னு வைங்க, அதோட நிப்பாடி வேண்டாம் கட்டணத்தை, மேலே போவாது. என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்து அவனுக்கு இடைஞ்சல்ட்டு போனான்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்ப அண்டை வீட்டில் இருக்கிறவனோட ஒரு நல்லிணக்கம் இருக்கணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்புறாங்க. தனக்கா விரும்புறாங்க, இதெல்லாம் நமக்கு சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு என்னங்க இருக்கிறதுனால இது சொல்ற? ரசூலுல்லாஹ்க்கு என்ன, அல்லாஹ்வுக்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எவனா இருந்தா அல்லாஹ்வுக்கு என்ன, அவனுக்கு என்ன பெரிய சந்தோஷம்? இதுல ஒண்ணும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் என்னங்கிறேன். அவங்க அதான் இறை தூதர், இறை மார்க்கம், உண்மையான மார்க்கம், இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இதை பத்திலாம் சிந்திக்கிறது, இதை பத்திலாம் பேசுவது வந்து அதற்கான ப்ரூஃப். எப்படி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இதா தபக்த மரக்கத்தன், நீ ஒரு குழம்பு வைக்கிறாய். குழம்புன்னு சொன்னா எல்லாரும் தான் இப்ப குழம்பு வைக்கிறோம். எல்லாரும் குழம்பு வைக்கிற காலத்துல அப்படி இது புரிஞ்சுக்கிற கூடாது. ஹதீஸ் அர்த்தத்தை பார்த்துக்கிறங்க. நீ ஒரு குழம்பு வைத்தால் அதுல கொஞ்சமா தான் இருக்கும், குடும்பத்துக்கு தேவையான அளவு தான் இருக்கா, கொஞ்சம் தண்ணி அதிகமாக்கி உன் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுத்து விடு. ரிசுதான் சொல்றாங்க, ஒத்த ஆகத்து ஜீரானக்க சக்திர் மாக ஒத்த ஆகத்து ஜீரானக்க, நீ வந்து ஒரு குழம்பு வைத்தாயானால் அதுல கொஞ்சம் தண்ணி எப்ப தேவைண்டா தான், கரெக்டா இருக்கும்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை, நமக்கே சரியா இருக்கும் போல இருக்குது. அப்போ ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அந்த திக்னஸை குறைச்சிக்கிற வேண்டியதான், குறைச்சிக்கிட்டு அந்த ஒரு டம்ளர் அங்கே தள்ளி விட்டுற வேண்டியதான், பக்கத்து வீட்டு கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. இது வந்து எல்லார் வீட்லையும் எப்பவும் குழம்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த காலத்தை நீங்க பார்க்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த வறுமையில குழம்புங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. குழம்புங்கிறது வெறும் ரொட்டியை தான் திம்பாங்க. அதிகபட்சமா அவங்களுடைய குழம்பு என்பது அந்த வினிகர்மாங்கல்ல, வினிகர், காடி, சிர்கா, வினிகர் தெரியும், ஊறுகாய்லாம் ஊற்றுவாங்களே, ஊறுகாய்க்கு ஊத்துறது வினிகர் மெடிக்கல் ஸ்டோர்லாம் கிடைக்கும். வழங்குதா? குழம்புல எல்லாம் சீக்கிரம் கறி வேணும்னா அதில் 2 சொட்டை விட்டோம்னா சீக்கிரம் அப்படி கறிலாம் வெந்து போயிடும், வினிகர்னு சொல்றது. அப்ப அந்த வினிகரை வச்சு எத்தனை மேஜிக்லாம் பண்ணுவானோ, மேஜிக் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாமான் அது. அப்ப அந்த வினிகர் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அன்னைக்கு உள்ள பெரிய சிறந்த குழம்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்க, ரொட்டி எடுத்துக்கிட்டு சில நாட்கள் அது இருக்கு வீட்டில். அப்ப என்ன செய்வாங்க, அது தொட்டு ரொட்டியை புளிப்பா இருக்கு, வேற ஒன்றும் இருக்காது, ஒரு புளிப்பு தான், அவ்வளவுதான். அதை எலுமிச்சம்பழ சாறு இருக்குல்ல, அந்த புளிப்பு இருக்கும். அது ரொட்டி எடுத்து அதை முக்கி சாப்பிடும்போது நிஅமல் உதுமுல் ஹல், ஹல்லுன்னா அந்த வினிகர். இப்போ அந்த வினிகர் வந்து சிறந்த குழம்பா இருக்கு, சூப்பரான குழம்பா இருக்கு அப்படிமாங்க ரசிச்சா, அதை ரசிச்சு சாப்பிடுவாங்க. அதான் அந்த காலத்தில் உள்ள குழம்பு. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு, மாசத்துல ஒரு நாள், 15 நாளைக்கு ஒருக்கா இந்த குழம்பு வைக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மூக்க வாசத்தை இழுத்துருவான், அவ்வளவு இழுத்துருவான். அப்புறம் நீங்க சமைக்கும் போது என்ன செய்ய, அவனுக்கு வாசம் அங்க வரைக்கும் எட்டும். இது தேவையா? அப்ப கொடுக்கலன்னு வைவேன், அந்த எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு டம்ளர் கிட்ட போயிடுச்சுன்னு சொன்னா அது ஒரு திருப்தி பாரு, நெருக்க வரும்ல, உள்ளத்துல ஒரு ஈடுபாடுங்க. அப்புறம் போட்டு நீ ஒரு சம்பர் வச்சு அடிச்சா கேட்க மாட்டானே, ஆணி அடிக்க வேண்டியல, செவத்துல சம்பரை போட்டு அடிச்சா கூட நீங்க அடிச்சுக்கணும், ஆணி அடிச்சுக்கிறேன் சொல்லுவானா இல்லையா? இந்த ஒரு டம்ளர் குழம்பு செய்யற வேலை இது எல்லாம் அல் இன்சான் அப்துல் இஹ்சான். மனுஷன் வந்து உபகாரத்துக்கு அடிமை, உதவி செஞ்சுட்டு அவன் அடிமை ஆயிரும், அவ்வளவு விழுந்துரும். உதவி சின்னதா பெருசு என்ன செஞ்சுட்டு வைங்களேன், ஆள் அவுட், அவ்வளவுதான், யாரையும் அமைச்சு விடலாம், கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், பேச முடியாது. அந்த மாதிரி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப நம்ம எல்லாரும் குழம்பு, இது பெரிய அதிசயம் கிடையாது, குழம்பு கொடுத்துட்டா ஒரு அதிசயமானது ஒண்ணு கிடையாது. இப்ப என்ன, எது அரிதானது அதுன்னு விளைக்கணும். இப்ப நீங்க சால்னா காய்ச்சும் போலாம் கொடுத்து விட தேவையில்லை, இது என்ன பெருசா எங்க ஊர்ல இல்லையான்னு கேட்டுவான். வணங்குதா? அப்படி இல்லை. பிரியாணிங்கிறது இருக்கு, என்னைக்கும் செய்வீங்களா? செய்ய மாட்டோம், எல்லாம் என்னைக்காவது செய்யறது. அவங்க வீட்லயே நம்ம வீட்லயே என்ன செய்வோம், பிரியாணிங்கிறது எப்பவா செய்யக்கூடியது, வட்டலாப்பங்கிறது என்னைக்காவது ஒரு முக்கியமான விசேஷமா செய்யறது. அது மாதிரி செய்யறோன்னு வைங்க, ஒரு விசேஷமா. மற்ற நாட்கள் மற்றவங்க தொடர்ந்து செய்யற சோறு எல்லாம் கொடுத்துட தேவையில்லை, அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கும். இல்லைன்னா அதுவும் கொடுத்தா விடணும், அதுவும் இல்லாத பக்கத்தை விட அரிச்சு சொன்னா அதுவும் கொடுத்தா விடணும், அது ஒரு விஷயம் பெரும்பாலும் இருக்கும். அப்ப அரிதாக நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடியது, எப்போதாவது சமைக்கக்கூடியது, விசேஷங்களில் சமைக்கக்கூடியது, பண்டிகைகளை சமைக்கக்கூடியது, அந்த மாதிரியான பொருள்களை நம்ம உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா முடியும்னா அப்படி கொடுத்து விடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் குவாலிட்டியை குறைச்சி அதிகமாக்கி கொடுத்து விடுங்க. கொடுக்கறதுக்காக வேண்டி குவாலிட்டி வேணா குறைங்கிறாங்க சொல்றாங்க. நீங்க கொடுக்கறதுக்காக வேண்டி தண்ணியை ஊத்துங்க குழம்புல, என்ன அர்த்தம், குவாலிட்டி போச்சுல, தரம் குறைஞ்சு போச்சுல, தரத்தை குறைச்சாலாவது அங்க பங்கு வச்சிருக்கு. அப்ப எது முக்கியம், பங்கு வைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ருசியை கூட குறைச்சிக்கலாம், பரவாயில்லை, அதனால பரவாயில்லைன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. இதா தபக்த மரக்கத்தன், ஒரு குழம்பு நீ சமைத்தால் ஆகது ஃபக்ஸிர் மாஹா, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக்கி ஆகது ஜீரானக்க, சொந்தக்காரங்களை கவனிச்சுக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லைங்க,
பக்கத்து வீட்டில் இருக்கிறோன்னு வைங்களேன். இப்போ நான் என் வீடு பக்கத்தில் ஒரு வீடு, சொந்த வீடு, ரெண்டு சொந்த வீடுன்னு வைங்க. நான் இருக்கிற வீடு சொந்த வீடு, பக்கத்து வீட்டில் இருக்கணும் சொந்த வீடு, இந்த பக்கத்தில் ஒன்று சொந்த வீடு. என்னுடைய வீட்டை நான் விற்கணும். இப்போ என்னுடைய வீட்டை விற்கணும். யாருக்கு விற்கணும்? நான் விற்றுட்டு போக போகிறேன், ஒரு வீட்டு போக போகிறேன், வேற ஒரு தெருவுக்கு போக போகிறேன், வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, விற்க போகிறேன். யாருக்கு விற்கணும்? யாருக்கு முன்னுரிமை? நம்ம உலகத்துலலாம் கேட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? யாருக்கு முன்னுரிமை? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் முன்னுரிமைங்கிறது இந்த மாதிரி, சொந்தக்காரனு கூட கிடையாது. யாருக்கு முன்னுரிமை? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அது ஜாரு அஹக்குமி சுஃபாக். இந்த அண்டை பக்கத்தில் உள்ள பொருளை வாங்குவதற்கு அருகதை படைத்த, அதிக உரிமை படைத்தவன் யாரு? அண்டை வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு விற்கிறதா இருந்தா கூட நீங்க அவனுக்கு வித்துட்டு போங்க, அவ்வளவு நெருக்கம் உங்களுக்கு இருக்கணும். விற்கிறோம், போறோம், குறைச்சலாம் வித்துருக்காங்க சில சகாபாக்கள். சில சகாபாக்கள் வந்து அண்டை வீட்டுக்காரர் அவ்வளவு ரேட்டு கேட்க மாட்டேங்கிறாரு, இன்னொருத்தர் கூட ரேட்டு கேட்கிறாரு. அப்ப இவர் வழியே போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை நீங்க எடுத்துக்கிறங்க. வேணாம்ப்பா, அண்டை வீட்டுக்காரன் தான் விற்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் தர்றேன், தவணையா வேணாலும் வச்சுக்கிட்டு கொடு, அவன் ரொக்கம் தர்றாங்கிறான். என்ன சொல்றாரு? 500 ரூபாய் தர முடியாது, 400 தருவேன் அப்படிங்கிறாரு. 500 அடுத்தவன் கேட்கறான், இல்ல அங்கே கொடுத்துக்க, இல்ல உனக்கு தான் தருவேன், நான் முதல்ல உனக்கு தான் தருவேன், அப்ப 400 கொடு. அப்பதான் அவர் சொல்லி காட்டுறாரு. அந்த சஹாபி மிஸ்வர்ங்கிற சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டுக்காரனுக்கு முன்னுரிமை கொடுண்டு, அதுக்காக வேண்டி 100 திருக்கம் போனாலும் போயிட்டு நான் உனக்கே தர்றேன், அதுக்காக வேண்டி 100 திருக்கம் போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கே தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சஹாபாக்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப அண்டையில் நம்ம இருந்து பழகிட்டோம்னு சொன்னா அவனுக்கு தேவை இருக்கு, ஏன்னா அவனுக்கு தான் நல்லா யூஸ் ஆகும். ஒரு மனிதனுக்குங்க இன்னொருத்தன் வந்துகிட்டு இந்த குருவி கூட்டில் உட்கார்றதுக்கு அவனுடைய இடம் ஒரு 4 அடி அதிகமாயிட்டு போகுத, அவன் வாங்கிட்டு விஸ்தீர்ணப்படுத்திக்கிறான் அவன் இடத்த, அவனுக்கு தோதுவாத வந்து விசாலப்படுத்திக்கிறான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன். இன்னொருத்தன் வந்து அப்படி பண்ண முடியாது தானே. அதையெல்லாம் இஸ்லாம் கருத்தில் கொள்ளுது. பக்கத்து வீட்டுக்காரனோடு நம்ம இருந்த காரணத்தினால பாருங்க, வாரிசுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கரெக்டா வருது பாருங்க, வாரிசு ஆக்கிடுவானோங்கிற அளவுக்கு வாரிசுக்கு தான் விற்கணுங்கிற மாதிரி நீ அவனுக்கு தான் விற்கணும்னு சொல்லுது மார்க்கம். பக்கத்து வீட்டில் விற்கிறதா இருந்தா வெளியில உள்ள அப்படிலாம் பார்க்கிறோம். சில கிராமங்களில் வந்து அவன் சொந்தக்காரனுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே வெளியில போய் ரொம்ப ரேட்டை பேசி சும்மா பணக்காரன் சொத்தை வாங்கி போறவங்க என்ன வாங்கி போடுவான், அவங்ககிட்ட போய் ரொம்ப ரேட்டு கிடைக்கும்லாம் போய் விற்கிறாங்க. இவன் அந்த அந்த மார்க்கெட் வேல்யூ விட அதிகமான வித்துப்படுறாங்க. அந்த மார்க்கெட் வேல்யூ விட செல்வந்தர்களுக்கு சொத்து தானே ஒன்று இருந்துட்டு போகுது, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வாங்கி போடுப்பா, நாளைக்கு அது மதிப்பாகிக்கிறேன் அப்படின்லாம் வாங்கி போடுவாங்க. அப்ப இவனுடைய உரிமை அங்கே பறிக்கப்படுது, தெருவில் வந்து வேல்யூ அதிகமாகி போயிடுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யறாங்க, அண்டை வீட்டுக்காரனுக்கு தான் வந்து அதிகமான ஒரு உரிமை இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஒரு உரிமை அண்டை வீட்டுக்கார, இதெல்லாம் எவன் சொல்லியிருக்கான், எந்த மார்க்கத்தில் இருக்குது? இன்னும் சொல்ல போனா அண்டை வீட்டுக்கு கொடுத்து விடுற விஷயம் இருக்கு பாருங்க, இதுல நம்ம ரொம்ப தப்பு செய்யறோம். என்னன்னு கேட்டா, பெரிய லெவல்ல ரொம்ப அதிக அளவுல கொடுக்க அப்படிலாம் நினைக்க தேவையில்லை, ரொம்ப உயர்ந்ததான் கொடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்தின், ஒரு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தி இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரிக்கு கொடுக்கிற விஷயத்துல எந்த ஒரு பொருளையும் அற்பம் நினைச்சிடாதீங்க. ஓலோ ஃபிர்சன ஷாத், ஆட்டினுடைய அந்த இதற்கு பாருங்க குழம்பு, ஆட்டுல அந்த சூப்பு போடுவாங்கல்ல காலு, அந்த காலில் குழம்பு இருக்கு பாருங்க, அதான் உள்ளதுல ரொம்ப தரம் குறைவானது, அதை கொடுத்து விடுறாதான் பரவாயில்ல, அதான் இருக்குன்னு சொன்னா அதை கூட கொடுத்து விடுங்க. அது இதுதான் கொடுக்குறேன்னு குவாலிட்டி பார்த்துக்கலாம் இருக்காதீங்க. ரொம்ப ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், கொடுத்து விடலாம். நீங்க அண்டை வீட்டுக்கு கொடுத்து விடுவதில் அது அற்பமா நினைச்சிடாதீங்க, அவங்களும் அப்படி எடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து இது மாதிரி ஒரு சின்ன பொருள் வந்தா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அது பெருசா நினைச்சு வாங்கிக்குவான். அந்த அண்டை வீட்டு நட்பு அவனும் விரும்புவான், 2 பேரும் விரும்புறது தானே. அப்ப அவன் தயாரிச்சா உங்களுக்கு வரும், நீங்க உங்களுக்கு வருது, அங்க இருந்து வரும், ஊர்ல இருந்து கருவாடை கொண்டு வந்துருவாங்க, சென்னையில கிடைக்காது, அப்ப கீழக்கரில் இருந்து கருவாடை கட்டிட்டு வரும், காயல்படுத்துல இருந்து பக்கத்து வீட்டு கொண்டு கொடுத்து விடுங்களேன் ஐயரா, இல்லாட்டி அவன் விஷமா காரணம் கொடுத்துட முடியாதுல்ல, ஐயரா ஐயரா இல்லைன்னா செய்யலாம், கொடுத்து விடலாம். பண்டிகை வருது, பெருநாள் வருது, இதுல நீங்க நினைச்சு அண்டை வீடுனா முஸ்லீம் அண்டை வீடு வழங்கிட கூடாது, முஸ்லீமா இருக்குன்னு அவனுக்கு தான் கொடுக்கணும் வழங்கிட கூடாது. அண்டை வீடுங்கிறது மட்டும்தான் அளவுகோல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா, நமது பக்கத்து வீட்டு யூதருக்கு கொடுத்து விட்டீர்களான்னு கேட்பாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது நசையில் வரக்கூடிய ஹதீஸ், எதையாவது தயாரிச்சார்களே ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள யூதருக்கு கொடுத்தீர்களா, அவர் அண்டை வீட்டில் இருக்காரு, அண்டை வீட்டுக்கு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த யூதருக்கு முதல் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுலாம் சொல்லல, அண்டை வீட்டுக்காரன் அவ்வளவுதான் சொன்னாங்க.
அப்ப பெருநாள்ல நம்ம எத்தனை பேர் அண்டை வீட்டு கொடுத்துடுறோமா? அது கொடுத்துருவோம். என்ன பெருநாளை கொடுத்துருவோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வோம், அது கொடுத்து விட்டுருவோம். அதுதான் மற்றவங்க இருந்தாங்கன்னு சொன்னா. அப்ப பெருநாள்ல கூட வந்து முஸ்லீம் வீடாக இருந்தால் கொடுத்து விட மாட்டோம். ஏன்னா அவங்களும் அதை செய்வாங்க, நம்மளும் கொடுத்து விட மாட்டோம். முஸ்லீம் அல்லாதவங்க தானே செய்வோம், அது கொடுத்து விடுறோம். அதில் ஹைட்டாக இருக்கிறோம். இது எல்லா நாளையும் கடைப்பிடிக்கும். பெருநாளைக்கு மாத்திரம் கொடுக்கறத நிப்பாட்டிக்கிறாம எல்லா நாட்கள்லையும் அப்படி ஏதாவது விசேஷமா செஞ்சோம்னு சொன்னா அதை கொடுத்து விடுறது. ஒரு பழம் வாங்குவோம், ஒரு ஆப்பிள் பழம் ஒரு டசன் வாங்குவோம். ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டுக்காரங்க இருந்தாங்க, 2 வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்து விட வேண்டியான அது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கத்தானே செய்யும். அப்படியான ஒரு உறவுகளை அண்டை வீட்டாளரை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது இறைவனுடைய திருப்தியும் பெற்றுத்தரும். நம்ம கடமையை செஞ்சோண்டு ஆயிரும், நமக்கு நிம்மதி. எல்லாத்துக்கும் மேல இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு தாங்க, அல்லாவுக்கு ஒண்ணும் கிடையாது. இஸ்லாம் எதை சொன்னாலும் சரி அதை கடைபிடிச்சோம்னு சொன்னா அதனுடைய லாபம் பூரா நமக்கு தான், அதனுடைய நிம்மதி பூரா நமக்கு தான். யாருக்கும் அல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதுல கூட என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யூமினு, மூமினே கிடையாது. வல்லாஹி லா யூமினு, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மூமின் கிடையாது. வல்லாஹி லா யூமினு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு 3 பேரை சொல்றாங்க, ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அப்ப நான் சொல்லிவிட்டு சொல்றாங்க, யார் தெரியுமா? எவனுடைய அக்கிரமத்திலிருந்து அண்டை வீட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு இல்லையோ அவன் மூமின் கிடையாது. இவன் செய்யற அக்கிரமத்தை இவன் எப்ப காலி ஆகி போவோம். சில பேர் வீட்டை காலி பண்றதுக்கு அழகான வீடா இருக்கும், காத்தோட்டத்துக்கு குறைவு இருக்காது, விளையாடுறதுக்கு வெளியில இடம் இருக்கும், நல்ல வெளிச்சம் இருக்கும், அந்த பாத்ரூம் வசதி, படுக்க வசதி, ஒரு 10 பேர் விருந்தாளி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் இருக்கும். அந்த வீட்டில் நாய் இருக்குன்னு ஓடி போவான், காலி பண்ணிட்டு போவான். இந்த நாய் இருக்கு பக்கத்துல, நாய் நான் மனுஷ நாயை சொல்றேன், இந்த நாய்க்கு பக்கத்துல எவன் கூடி இருக்கிறது, காலி பண்ணிடுவோம். அது மாதிரி எத்தனை பேர் நிம்மதிக்காக வேண்டி, மனசுக்கு நிம்மதி வேணும்லங்க, அழகான வீடா இருக்கும், இது வேணும், அந்த மாதிரி மிருக ஜாதிக்கு பத்தி நம்ம வாழ முடியாதுன்னு ஓடி போறான் மனுஷன். அப்ப அண்டை வீட்டாருடைய விஷயங்கள்ல நம்ம ஒரு கவனம் செலுத்தணும், தேடும் போது கவனம் செலுத்தணும். அப்படி எதிரியா இருந்தா கூடங்க ஒரு அம்முக்கு அமைக்கிற முடியாது. நல்லா அப்படித்தானே சொல்லி காட்டுறான், இது பில் ஹசனத்தை செய்யா, கெட்டது செஞ்சவனுக்கு ஒரு நல்லதை செய்து விடு, கெட்டது செஞ்சா என்ன செய்ய, நல்லது செய்து விடு. அப்படி செய்தால் யாரு உனக்கு எதிரியா இருந்தானோ அவன் உனக்கு உற்ற தோழனாகி விடுவான். அல்ல அப்படி மனுஷனை படைச்ச இறைவன் மனிதனுடைய அந்த மனோதத்துவத்தை நமக்கு சொல்லி தர்றான். பெரிய மனோதத்து நிபுணர்லாம் அதுக்கு தேவையில்லை. இதல்லதி பைனகோ பைனஹு அதாவத்துன், யாருக்கு உனக்கு பகை இருந்துச்சோ அவனுக்கு அன்னஹு வலியுன் ஹமீம், உற்ற நண்பனாக வழியாயிருவான், உனக்கு நேசனாக ஆகிவிடுவான். அதனால தீமைக்கு நன்மையை செஞ்சு அடிச்சிருங்கிறாங்க. அப்ப ஒரு தீமையும் செய்யாம அண்டையில் இருக்கிறவங்க ஏதாவது கொடுத்தவங்க அப்படி ஆள் விழுந்துருவான்ல, சந்தோஷமாயிருவான்ல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை என்ன செய்யணும், பேணணும். அந்த அண்டை வீட்டார்களை பேணுவதில் கூட ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்ணை பத்தி ஃபத்வா கேட்கறாங்க. நம்ம தெருவில் ஒரு பொம்பளை இருக்குது, ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க, அந்த பொம்பளை தொழுகன்னா அப்படி தொழுக, ரசூலுல்லாஹ் வந்து சிலாயித்து சொல்றாங்க, எப்படி தொழுக, ஒரே தொழுக தாங்க, நோம்புண்டா அந்த ஒண்ணு விடுறது கிடையாது, அப்படி நோம்பு எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். ஆனா பக்கத்து வீட்டில் இப்பதான் கண்டேன், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க இந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நரகத்துக்கு போவாள் அவள். யாரு? தொழுகிறவ, வந்து நோன்பு வைக்கிறவ, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரையோட சண்டை. இதுதான் டியூட்டியே, தொழுகை நேரம் முடிஞ்ச சண்டைக்கு வந்து கரெக்டாக வெளியில் நின்ற வேண்டியது. வணங்குதா? இப்படி இருக்கிறாங்க பொம்பளை, இவ எங்க இருப்பா, ஹிய பின்னார், நரகம் நேர நரகம் தான், அது டவுட்டே கிடையாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுல அண்டை வீட்டாரோடு தேவையில்லாம சண்டைக்கு போறதும் அடங்குது. எப்படி சொந்தக்காரங்களை பகைக்கிற நரகத்தில் கொண்டு சேருமோ அது மாதிரி இதுவும் நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அண்டை வீட்டாரை அனுசரிக்கணும். அண்டை வீட்டார் அனுசரிக்கிறதுல கூட சில தரம் இருக்குது. என்ன தரம்? அண்டை வீட்டார்னா நான் என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்குது, நான் வந்து கொடுத்து விட நினைக்கிறேன், ஒரு ஆளுக்கு தான் கொடுத்து விட முடியும், எந்த அண்டை வீட்டுக்காருக்கு நான் கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு சஹாபி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐயுஹுமா அக்ரபு பாபன், யாருடைய வாசல் உன் வாசலுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு கொடு. அதுலயும் கிட்ட ரொம்ப கிட்ட வர்றவன்ட்ட தான் கொடுக்க சொல்றாங்க. அதாவது நம்ம இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, இந்த பக்கத்து வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு வாசல், இந்த பக்கத்து வீடு இப்படி பக்கத்துல இருக்கு வாசல். அப்ப யார் வீட்டு வாசல் உன் வாசலுக்கு பக்கத்துல வந்துருதோ அதுக்கு கொடு, அதான் ரொம்ப கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த அண்டை வீட்டு இது எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த அண்டை வீட்டு கொடுக்குறங்கிற பேர்லயே சண்டை உண்டாக்கிடுவான். எப்படி? பக்கத்து வீட்டுக்கு அதை விட்டு புட்டு அடுத்த வீட்டு கொண்டு கொடுப்பான். இது என்ன ஆகும் அவனுக்கு? ஆட்கள் நான் பக்கத்தில் இருக்கிற
எனக்கு தராம வேணும்னு கூட அங்க கூட கொடுக்கறானே, அப்படி போயிடக்கூடாதான். இவன் பக்கத்து வீட்டு கொடுக்கறதுங்கிற நல்லதையே சண்டைக்குரியதாக்கி வச்சிருவான் இவன். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்து வீட்டு கொடுக்குறியா, பக்கத்து வாசலை பார்த்துக்க, இந்த வீட்டு இந்த விடையும் பாரு, யார் ரொம்ப பக்கத்தில் உள்ள வாசல்காரங்களோ அவங்களுக்கு கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டுறாங்க. இப்படி எல்லாம் வந்து பெண்களுடைய அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி மார்க்கம் சொல்லுது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிருவோம். அண்டை வீட்டார் இருக்கும் பாருங்க, அண்டை வீட்டில் இருக்கும் பொழுது நம்பகத்தன்மை இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம 2 பேர் பக்கத்தில் இருப்பாங்க, இந்த வீட்டுக்காரன் ஒரு வேலைக்கு 3 நாள் போயிடுவான். அப்ப அந்த அண்டை வீட்டுக்காரன் அவங்களுக்கு ஒரு அமானிதம், ஒரு காவலாவில் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவத்திலேயே பெரும்பாவம் எது? ஐயோ தம்பி ஆலம், பாவத்திலேயே பெரும்பாவம் எது? உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் மனைவியோடு நீ தப்பா நடக்கிறீ, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அண்டை வீட்டுக்காரன் என்பது வந்து அப்ப அவன் அது மாதிரி நடந்தா என்ன வரணும்? நீ ஊருக்கு போயிருக்கும்போது, அவன் ஊருக்கு போயிரும்போது நீ நடந்தீங்கன்னா நீ ஊருக்கு போயிரும்போது வந்துரும்ல. அப்ப அந்த அண்டை வீடு என்பது ஏறக்குறைய அக்கா தங்கச்சி மாதிரியான லெவல்ல வச்சுக்கணும். அண்டை பொதுவாகவே அந்நிய பெண்களோட நம்ம வந்து அந்த மாதிரியான உறவுகள் இருக்கக்கூடாது. அதுல அண்டை வீட்டாருடைய ஹக்கு வந்து ரொம்ப கூடுதல், மற்ற பாவத்தை விட பெரும்பாவமா அல்ல எடுத்துக்கணும். ஏன்னா அங்க நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடும். பக்கத்துல நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம், அவனை நம்ம நம்புறோம், நம்மள அவன் நம்புறோம், என்ன வேண்டாலும் யார் வேண்டாலும் பண்ணிட்டு போயிடலாம், ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்து போடலாம், ஓட்டை பிரிச்சுட்டு உள்ள இறங்கி போடலாம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்ல, திருடம் வரும்போது நம்ம சத்தம் போட்டு அவன் தான் வரணும், அவன் சத்தம் போட்டு நம்ம தான் போகணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த தஸ்னிய ஹலீலத்தை ஜாரிக்க, அண்டை வீட்டான்ல இருக்கிறவனுடைய மனைவியோடு நீ போய் தப்பா நடக்கிறியே, அதுதான் பாவத்திலேயே பெரும்பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அண்டை வீட்டாருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மொழிக்காரனா இருந்தாலும் சரி, அவர்களை அனுசரித்து நடக்கணும். இப்படி மனித உரிமைகளை விழாவாரியாக விளக்கமாக இஸ்லாம் சொல்லுகிறது. சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, நாளைக்கு கேள்வி பதிலுக்குரிய நாள் இருக்குது. வைங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.